This video is sponsored by genreviews.online. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் அர்த்தநாரிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அழகு திருமலை ராய பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா உடுமலையிலிருந்து ஆனமலை செல்லும் வழியில் ரெட்டியார் மடம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள கட் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம போனோம்னா இந்த கோயில் வந்து நம்ம அடைஞ்சிடலாம். இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு விநாயகருடைய சன்னதி வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த விநாயகர் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கருடாழ்வார் சன்னதியும் இங்கே அமைஞ்சிருக்குது. விநாயகர் கருடாழ்வாரை நம்ம தரிசித்ததுக்கப்புறம் பெருமாள் பார்க்குறதுக்காக இந்த படிக்கட்டில் வந்து நம்ம ஏறுறோம். இந்த படிக்கட்டுகளோட அமைப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல். நம்ம காலையிலேயே வந்ததுனால பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோக்கா இல்லை. கொஞ்சம் தூரம் நம்ம மலை ஏறும்போது பாதியில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குதுங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஆஞ்சநேயருடைய வாலில் வந்து பார்த்திங்கன்னா மணி இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வந்து வலக்கையில் வந்து சஞ்சீவி மலையை சுமந்த மாதிரி இங்கே வந்து காட்சி தராரு. தெற்கு இலங்கையை நோக்கி வந்து அமைந்திருக்கிற மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வந்து இருக்குது. இதுதான் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த மாதிரி இந்தியாவில் வந்து எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இந்த ஆஞ்சநேயர் சிலையோட அமைப்பு வந்து பார்க்க முடியாதுங்க. இந்த ஆஞ்சநேயர் சன்னதியில் வந்து மார்கழி மாதம் நடக்கக்கூடிய அமாவாசை, அதாவது அனுமன் ஜெயந்தி விழா வந்து சிறப்பாக நடக்குங்க இந்த ஆஞ்சநேயர் சன்னதியில். இந்த கோயில் ஏறும்போது பார்த்திங்கன்னா இலைப்பாறு மண்டபங்கள் வந்து நடுவில் கட்டி விட்ருக்காங்க. நம்ம ஏறும்போது அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அப்படியே ஏறலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் வந்து இருக்குதுங்க. இது வந்து தனி குன்றாக வந்து இருக்குதுங்க. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் வந்து அந்நியர்களோட படையெடுப்புனால இந்த கோயில் வந்து பாதிப்புக்கு உள்ளாச்சுங்க. அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த கோயிலை வந்து மீட்டெடுத்து நல்லபடியாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த கோயில் வந்து பங்குனி மாதம் ரதோற்சவம் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்று இருந்துச்சுங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் மன்னராட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து இது பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 1972ஆம் வருஷம் அப்போதைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் வந்து பல வேலைகள் செஞ்சு புதுசாகவே இந்த கோயிலை வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1975இல் கோவை சரவணம்பட்டி ஆதீனம் தலைமையில் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க. இந்த கோயில் வந்து நம்ம ஏறி முடிக்கிறதுக்கு ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் ஆகும் மலை ஏறுறதுக்கு. ஃபைனலாக வந்து நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்.
ஆஹா! மேலேருந்து பார்த்தா அப்படியே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த மேகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான இயற்கை காட்சியாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து அருள்மிகு ஸ்ரீ அழகு திருமலை ராய பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக வந்து காட்சி தராங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னா, பெருமாள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முறுக்கிய மீசையோட நமக்கு வந்து காட்சி தராருங்க. கோயிலோட சுற்றி வரும் பாதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி எழுதியிருக்காங்க. நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுறோம். சுவாமி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுடைய அன்னதான மண்டபம்ங்க இது. நம்ம உள்ளே போகும்போதே பார்த்துருப்போம். கோயிலில் வந்து அன்னதானம் இப்போ வந்து நடந்துகிட்ருக்குங்க. காலையில் நம்மளும் அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம். இந்த கோயில் வந்து ராமானுஜருக்குன்னு தனி சன்னதியே இருக்குதுங்க. இந்த அன்னதான மண்டபத்துலேயே இந்த சைடு பார்த்திங்கன்னா ராமானுஜருக்குன்னு தனி ஒரு சன்னதியும் இருக்குங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே திறந்துருக்குதுங்க. முக்கியமாக வந்து சனிக்கிழமை நாட்களில் வந்து
இந்த கோயில் வந்து விசேஷமாக இருக்குது. ஏன்னா பெருமாள் கோயில் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே இருக்குங்க. இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்தும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் பொள்ளாச்சியிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமான பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பொள்ளாச்சியிலேருந்து இருக்குது. சரிங்களா. ஃபைனலாக நம்ம கீழே வந்துட்டோம்ங்க. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாரையா சித்தர் திருக்கோயில் அப்படின்ட்டு ஒரு சித்தருடைய கோயில் வந்து இங்கே இருக்குது. இந்த கோயில் நம்ம மலை ஏறும்போதே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது, இந்த சித்தர் திருக்கோவில். அற்புதமான இயற்கை சூழலில் ஒரு அருமையான கோயிலுங்க இது. நிச்சயமாக எல்லோரும் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.